அந்த கும்பாபிஷேகம் குடமுழுக்கு நேரங்கள்லாம் கருடன் வந்து பறப்பாரு. இப்ப வரக்கூடிய நிறைய கோவில் கும்பாபிஷேகங்கள்ல கருடன் வர்றதில்ல. ஒரு சூழ்நிலை வந்து கருடன் வந்து நம்ம வந்து அழிச்சிட்டோம். அது இல்லாம இப்போ வந்து நிறைய ரேடியேஷன் ஆயிடுச்சு. அதெல்லாம் இல்லாம இந்த கருடன் வரக்கூடிய கும்பாபிஷேகங்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா கருட பச்சிலை, கருட சஞ்சீவி, கருட மூலிகைன்னு சொல்லிட்டு மூலிகைகள் வந்து இருக்கு. இந்த கருட பச்சிலை அந்த மூலிகை வந்து இந்த ஓம திரவியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 108 ஓம திரவியங்கள், 54 ஓம திரவியங்கள் சொல்லிட்டு ஒவ்வொரு மூலிகைகள் அந்த 54 மூலிகைகள் 108 மூலிகைகள் வச்சு அதை வந்து ஹோமத்தில் வந்து சேர்ப்பாங்க. அதில் வந்து இந்த கருட பச்சிலையோ இந்த கருட சஞ்சீவியோ இல்லை கருட மூலிகையோ இருந்தாதான் அந்த புகையோடைய வாசனைக்காக தான் கருடன் வந்து அந்த இடத்துல வந்து வட்டமிடுவார். அப்போ வந்து அந்த 108 திரவியங்கள்ல வந்து மூதாதையர்கள் செய்யும் போதும் சரி, அதே மாதிரி சித்தர்கள் மார்க்கத்தில் இருக்கிறவங்க செய்யும் போதும் சரி, இந்த கருட பச்சிலை வந்து கிடைச்சிட்டு இருந்துச்சு. அதை வந்து சேர்ப்பாங்க. இப்போ எங்கேயோ ஒரு சில இடங்கள்லயோ ஒரு சில ஓம திரவியங்கள்ல மட்டும்தான் அந்த கருட பச்சிலை வந்து இருக்கு. அந்த புகை வரக்கூடிய அந்த வேள்விகள்ல மட்டும்தான் கருடன் வந்து வட்டமிடுறாரு.